என்ன இங்க பாருங்க பாரு. டேய் சந்திரு, எதுக்கு சும்மா தைலத்தை அப்படி தேய்ச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒத்து வராது. வா டாக்டர் கூட்டு போவோம். ஏய் சும்மாரா, நீ தைடா. மாமா சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடுங்க மாமா. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்ச. எந்த மனநிலையில என்ன சாப்பிட சொல்ற? சாப்பிட்டா மட்டும் உடம்பு தேறிடுமா, இல்ல போன பணம் தான் திரும்ப வந்துட போகுதா? பணம் எங்கப்பா போயிட போகுது? கடன் கொடுத்தவங்க வீட்டுக்கு நடையா நடந்து சம்பாதிச்ச பணம் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போயிருமா? உழைச்ச பணம் வீணா போனதா சரித்திரமே கிடையாது. அப்படியே நம்ம பணத்தை ஊர்க்காரன் எவனாவது திங்கணும்னு நினைச்சானா வாந்தி பேதி எடுத்துதான் சாவான். நீங்க நல்லா சாப்பிட்டு தெம்பா இருங்கப்பா. யானை படுத்தாலும் குதிரை மட்டம். ஆமா, யானை படுத்தாலும் குதிரை மட்டம். பழமொழி சொல்லுது பாரு, பேசாம. மாமா என்ன மாமா நீங்க? எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு அசராம இருக்கிற நீங்க அசந்து போய் உட்காந்துட்டீங்களே. போகட்டும் விடுங்க, 6 அமரை யோசிச்சா எல்லாம் நல்லதா தான் நடக்கும். எங்க நடக்கிறது? அதான் அடிச்சு காலை ஒடிச்சு உட்கார வச்சுட்டானுல. போனது கொஞ்சம் நஞ்ச சொத்தா, பத்திரம் நகை பணம் எல்லாம் போயிருக்கு. 1 மாசத்துக்குள்ள எல்லாம் திரும்ப வரலன்னு வச்சுக்க, நாம எல்லாரும் பிச்சை எடுக்க வேண்டியதான். வேற வழியே கிடையாது. என்ன ஒண்ணு செய்யலாம், அவசரமா ஆளுக்கு ஒரு தட்டை வாங்கிடலாம் இருக்கிற காசுல. இல்லைன்னா அப்புறம் பிச்சை எடுக்க தட்டு வாங்க கூட காசு இருக்காது. மாமா மொத்த பணமும் போனாலும் பரவாயில்ல, ஒரு 1000 ரூபா இருந்தா போதும். சின்னதா பிசினஸ் பண்ணி 2-3 வருஷத்துல பெரிய ஆள் ஆயிடலாம். வாயக்கழுவிடா அபசகுன மாதிரி பேசிட்டு இப்பதான் முதலீடு வச்சு பிசினஸ் ஆரம்பிக்கிறாராம். பிசினஸ் வேணா ஒண்ணு செய்யுங்க, பணம் கிடைக்கலன்னு வச்சுக்க, என்ன கொண்டு புதைச்சு விட்டு அந்த இடத்துல பிசினஸ் டெவலப் பண்ணுங்க. டெவலப். மாமா மாமா ஏன் மாமா இப்படி வெறுத்து போய் பேசுறீங்க? அதான் ஆடிட்டர் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே. இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த பணம் நிச்சயமா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். மாப்பிள்ள, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இத பாருங்க, நான் முடிச்ச விக்கி முள்ள மாதிரி திருடன் பொறுக்கி எல்லா பயலுக்கும் கடன் கொடுத்துருக்கேன். எல்லாருடைய மனநிலையும் அப்படியே கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு தாமரை அனுப்புவேன், ஒருத்தனுக்கு பேச்சு முத்து அனுப்புவேன். ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் இருக்கு மாப்பிள்ள. என்ன? அது உங்க மனநிலை தான். நீங்க எந்த நேரத்துல என்ன பேசுவீங்கன்னே தெரியல. ஒண்ணு செய்யுங்க, நீங்க பேசாம இருந்துருங்க. அதுவே நீங்க எனக்கு செய்யற பெரிய புண்ணியம். எப்பா கவலை விடுங்கப்பா. நானும் எங்க வீட்டுக்காரரும் கருவாடு வித்தாது உங்களுக்கு கஞ்சி ஊத்துவோம். நானே கருவாடு ஆயிட்டேன், என்ன வித்துருங்க, நீங்க கஞ்சி குடிங்க. எப்பா ஏய், ஆளுக்கு பேசிக்கிட்டு கொஞ்சம் வாய முடுறீங்களா கொஞ்ச நேரம்? எப்பா வீணா மனசை போட்டு குழப்பிக்கிட்டாங்க. வாங்க வந்து ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம். எங்கடா ரெஸ்ட்? எந்திரிங்க வாங்க. ரெஸ்ட் எங்க எடுக்கிறது? டென்ஷன் ஆகாதீங்கப்பா, வாங்க. தம்பி வாங்க சார், வாங்க. என்ன சார் ஆச்சு? வாங்க உள்ள வாங்க. என்ன ஆடிட்டர் சார், எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சதுல? எனக்கு பணம் கிடைச்சிருமில்ல? பணம் கிடைச்சிருமில்ல? என்ன சார் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு? சார் என்னன்னு சொல்லுங்க சார். எங்க அப்பாக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு சார். சொல்லுங்க சார். 50 லட்சம் ரூபாய் பணம் எப்படி கிடைச்சது? நான் என்ன கள்ள நோட்டு அடிச்சேனா கொள்ளை அடிச்சேனா? ஓடி போன கலையரசோட பொண்ணு மேகலா வச்சிருந்தா சொல்லி அவங்க அத்தை கொண்டாந்து பணத்தை கொடுத்துட்டு போனாங்க. நான் கொடுத்த கடனை திரும்ப வசூல் பண்ணேன். அதுக்கு என்ன இப்போ? அந்த பணத்துக்கு தான் சிக்கலே. என்ன சார் சொல்றீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால பெங்களூர்லேருந்து ரங்கராஜன்கிற தொழிலதிபர் கார்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி பணம் காணாம போயிருச்சு. அவங்க சொந்தக்காரங்க பணம் காணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் ரூம்லேருந்து அந்த பணத்தை செக் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த ரூபா நோட்டு நம்பரும் இங்கேருந்து ரெய்டாகி எடுத்துட்டு போன நம்பரும் ஒரே மாதிரி இருக்கு. என்னடா இது, ஒன்றும் புரியல. அதனால போலீஸ் கண்ட்ரோல்ல பேங்க் லாக்கர்ல அதை வச்சிருக்காங்க. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. தண்ணி வேணா, ஒண்ணு வேண்டாம், வேலையை பாருங்க. இல்ல மாமா, பாத்தியா அப்பாவோட நிலைமைய? அந்த நாசக்காரி குடும்பத்துல பொண்ணு எடுத்ததுல இருந்து அப்பாவுக்கு இந்த நிலைமை தான். நம்ம குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. எங்கேயா திருடிட்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு என்னமோ நல்ல மாதிரி நாடகம் ஆடிட்டா. நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவள சும்மா விடக்கூடாது.
என்னடா இது குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்படி மாட்ட விட்டாங்க. என்ன நடக்குதுடா இங்க? அண்ணே. அப்பா வேற. நீ அப்பாவை பாத்துக்க. அவருக்கு ஏதாவது சீரியஸ்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. போலீஸ் வந்து கேட்டுச்சுன்னா சமாளிங்க. நான் அவனுங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். டேய், பூபதி, விடுங்கடா. வேண்டாம்டா, டேய், பூபதி. சொன்னா கேளுங்க, விடுங்க முதல்ல. டேய், கையை விடுங்க. விடுடா, வேண்டாம்டா, டேய். சொன்னா கேளுடா. விடுங்க. வேண்டாம்டா, சொன்னா ஏன் கேளுங்க. கேளுடா, டேய். பூபதி, சொன்னா கேளுடா, டேய். ஏங்க மாமாவை பாருங்க. டாக்டருக்கு வேணா ஃபோன் பண்ணலாமா? எனக்கு ஒண்ணு இல்ல, விடுங்க. திலகா, இங்க வா, மாப்பிள்ளை வந்திருக்காரு. ஏற்கனவே ஏதாவது வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி வெடிப்பான். இப்ப கடனை திருப்பி கொடுத்துருவோன்னு கொடுத்த காசு திருட்டு காசா போச்சு. வந்து கத்த போறான் பாரு. கொஞ்சம் சும்மா இரு. அவர் எதுக்காக வந்திருக்கிறாருன்னு தெரியாம ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேற எதுக்கு வருவான்? உங்க மக கிட்ட மறுபடியும் சம்மந்தம் பேசுறதுக்கா வருவான்? பாருங்க பாருங்க. வந்து தைய தக்கன்னு குதிப்பான். ஆத்தாள் மூலமா சேர்ந்து பதில் சொல்லுங்க. வாங்க, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? எங்க நல்லா இருக்கிறது? அதான் பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கீங்களே. நாங்களா? வேற யாரு? உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு எங்க அப்பா நாய் படாத பாடு பட்டாரு. பேசாத பேச்செல்லாம் பேசிட்டு பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க. இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருந்தா அந்த பணம் திருட்டு பணம்னு சொல்றாங்க. இல்ல மாப்பிள்ள, அது வந்து பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அதுவும் வில்லங்கமான பணத்தை கொடுத்தது இல்லாம இன்கம் டாக்ஸ் ரைடு வேற. அதுவும் அந்த மேகலாவோட ஏற்பாடா? என்ன மாப்பிள்ள நீங்க என்னமோ சொல்றீங்க? நான் ஒண்ணும் பொய் சொல்லல. இத்தனை வருஷமா எல்லாமே இப்ப மட்டும் எங்க வீட்டுக்கு எப்படி இன்கம் டாக்ஸ் ரைடு வரும்? நீங்க கொடுத்த பணத்தை அவங்க பார்த்துட்டு அந்த சீரியல் நம்பரும் பெங்களூர்ல காணாம போன பணத்தோட நம்பர் ஒண்ணுதாங்கறாங்க. அதுக்கு சரியா விளக்கம் சொல்லலைன்னா என்ன எங்க அப்பாவையும் போலீஸ்ல உள்ள தள்ளிடுவேன்னு சொல்றாங்க. உங்களால எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எத்தனை தடவை தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அடி வாங்குறது? பதில் சொல்லுங்க. ஏதோ தற்செயலா நடந்து போச்சு. நீங்க கோவம் நடக்கும். முதல்ல அந்த சத்தியால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அதுக்கப்புறம் இந்த அம்மாவால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். என்ன வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அமைதியா இருக்கீங்க? நீங்க தானே பணத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்க. பதில் சொல்லுங்க. இதை பாருப்பா, இதை பத்திலாம் எதுவும் என்கிட்ட பேசாத. எதுவா இருந்தாலும் இவங்க கிட்ட பேசிக்க. ரொம்ப விவரமா பேசுறதா நினைப்பா? அப்ப நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? இத பாரு, உங்களுக்கு சேர வேண்டிய கடனை நான் திருப்பி கொண்டு வந்து கொடுத்து கை கழுவி விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னை வந்து கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. உன் கைக்கு வந்த பிறகு அது உன் பணம். அதனால ஏதாவது பிரச்சனை வந்தா அதை நீதான் பாத்துக்கணும். அதை விட்டுட்டு அண்ணா உன்ன அப்பனும் பிள்ளை இங்க வந்து அலம்பல் பண்றதே வேலையை வச்சுட்டு இருக்கீங்களா? பதில் சொல்ல சொன்னா திமிரா பேசுறீங்களா? நான் அப்படிதான் பேசுவேன். உன்னால முடிஞ்ச பாத்துக்க. உங்ககிட்ட நான் எதுக்கு பேசணும்? கூப்பிடுங்க அந்த மேகலாவை. ஏய், வெளியில வா. மாப்பிள்ள கொஞ்சம் அமைதியா இருங்க. அவ இங்க இல்ல. அந்த பண விஷயமா தான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கா. போலீஸ்கா? அந்த பணத்தை பெங்களூர்ல ரங்கராஜன் ஒருத்தர் மேகலாவுக்கு கொடுத்தது. அவர் மேகலாவுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். அது அவரே தான் கொடுத்திருக்காரு. ஆனா இப்ப அவர் தவறிட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மேகலா எல்லா உண்மையும் சொல்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா. அவங்க எல்லா விவரத்தையும் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க தைரியமா போங்க மாப்பிள்ள. எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு? பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கா. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தானே? நான் போய் பாத்துக்கிறேன். பாத்தியா, நீ முதல்ல பெத்ததோட ராசிய அவ என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கு ஆரம்பிச்சது நமக்கு கஷ்டம். இப்ப எதுக்கு அவளை திட்டுற? திட்டாம அவதானே இந்த படத்தை கொண்டதா? சரி, இதுக்கு மேல எதுவும் பேசாத. எதுவா இருந்தாலும் என் பேத்தி மேகலா பாத்துப்பா. கொஞ்சம் பேசாம இரு. நீ வா. என்ன அடக்குங்க. அந்த அளவுக்கு ஆயிட்டீங்கல்ல. பாருங்க, நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அவ இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நமக்கு நிம்மதியே இல்ல. ஏன் வாய அடக்குறாங்க? பார்த்து இந்தப்பா.
தம்பி என்ன மேடம்? ரூம் நம்பர் 104. கேரளால இருந்து வந்தவங்களா? படிக்கட்டுல போயிட்டு ரைட்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூம். இப்படி போய் இதுல மேலையா? எங்க? இந்த இருக்குமா? இதான் 104. காலிங் பெல் அடி. நாங்க உள்ள வரலாமா? அடடே வாங்கப்பா வாங்கம்மா. என்ன திடீர்னு வந்து நிக்கிறீங்க? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நானே பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கூட்டு வந்திருப்பலப்பா. சரி காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லப்பா. வேண்டாப்பா. என் புள்ள கூட பழகின நீ கோகுல்லாம் கூட எங்களை மதிக்கிற அளவுக்கு மரியாதை தெரிஞ்சவங்களா இருக்கீங்க. ஆனா நாங்க பெத்த புள்ள எங்களை குப்பையை விட கேவலமா நடத்துறோம். உங்களை யார் இங்க வர சொன்னா? இங்க வந்து என் நிம்மதியை கெடுக்கணுமா? டேய் நான் தான்டா வர சொன்னேன். என்னடா சொன்ன? ஏன்டா சொல்ல மாட்டேன்? அந்த மேகலாவை பத்தி நீ குத்திடுவேன் வெட்டிடுவேன்னு சொன்னதை கேட்டதுலேருந்து வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு துடிச்சு போய் ஓடி வரோண்டா. ஏண்டா ஏன் எங்களை எதிரியாவே பார்க்குற? நாங்க தான் அவளை மனசார ஏத்துக்கிறோன்னு சொன்னோம்ல. நடத்த சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படா ஏத்துக்க முடியும்? என் புலம்பல் ஆவேசம் எதுவும் இவனுக்கு இப்ப புரியாது. நீ புள்ள குட்டியை பெத்து பெத்தவங்க ஸ்தானத்துல நிற்கும் போதுதான் எங்களோட கண்ணீர் உனக்கு புரியும். டேய் உன்ன சொல்லணும்டா. பார்த்தல இருக்கிற டென்ஷன் போதாதுன்னு இவங்க வேற. ஏன்பா எங்களை திட்ட முடியாம அந்த தம்பியை கோச்சிக்கிற? நான் ஒன்று கேட்கட்டுமா? மேகலா மட்டும் கேள்விப்பட்ட மாதிரி கேரக்டர் சரியில்லாதவன் தெரிஞ்சா அவளை கொன்னுட்டு அடுத்த நிமிஷமே நீயும் செத்துருவேன்னு சொன்னியாமே, ஏன்? சொல்லுப்பா, ஏன் பதில் பேசாம நிக்கிற? உனக்கே ஒரு பயம், ஒருவேளை அது உண்மையா இருந்துருமோன்னு. இல்லப்பா, எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க எல்லாம் தப்பா பேசுறீங்க. அதை ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் அப்படிலாம் பேசுறேன். இல்ல விஸ்வம், நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. ஏன்னா உனக்குள்ள ஒரு பயம் இருக்கு, மேகலா அப்படி இருந்துருவாளோன்னு. அது நியாயம் கூட. ஆனா அவளை பத்தி தொடர்ந்து தெரிஞ்ச தகவல் எல்லாம் எதுவுமே சரியில்லையே. இங்க பாருங்கப்பா, எனக்கு எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாதீங்க. இப்ப இந்த நிமிஷம் சொல்றேன்டா, நீ சொல்ற மாதிரி அவ மட்டும் பழைய மேகலாவை திரும்பி வந்துட்டான்னா அந்த நிமிஷமே அவ மேல சந்தேகப்பட்டது தப்புன்னு அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவளை நான் ஏத்துக்கிறேன்டா. ஆனா நடத்த சரியில்லைன்னு கேள்விப்பட்டது நிஜம்னா அந்த நிமிஷமே அவ நினைப்பெல்லாம் தூக்கி வீசிட்டு நீ எங்க கூட வரணும். வருவியா? சொல்லுடா. உன் மேகலா மேல உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தா சத்தியம் பண்ணுடா. பண்ணுடா, சத்தியம் பண்ணு சொல்றேன்ல. சார் நீங்க விசாரிச்சீங்களா? அவங்க 2 பேர் வந்திருக்காங்க சார். யாரு யாரு தம்பி, எங்க போறான்? இல்லம்மா, தெரிஞ்சவங்க தான். நீங்க போய் குளிச்சிட்டு ரெடியா இருங்க, நான் டிஃபன் சொல்லிடுறேன். சரிப்பா. மச்சான் என்ன மச்சான், எவன்டா அவன் நம்மளை பார்க்கணும்னு சொல்லியிருப்பான்? தெரியலையே மாமே. சார் இவங்க தான் உங்களை பார்க்க வந்தவங்க. வணக்கம். வணக்கம். என் பேர் விஸ்வம், திருச்சூர்ல இருந்து வரேன். ஹலோ, இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தே இல்லையா? யார் நீங்க? என்ன எதுக்கு பார்க்கணும்? இல்ல ஆக்சுவலா உங்களை பார்க்க தான் நான் ஸ்டே பண்ணிருக்கேன். இவன் என் ஃப்ரெண்டு, உங்களை பார்த்துருக்கான், மேகலா பத்தி விசாரிச்சிருக்கான். அதான் அதை பத்தி. இந்த 103 நம்பர் ரூம்ல கூட இருந்தீங்க இல்லையா? அப்ப கூட வந்து விசாரிச்சேன். அதெல்லாம் கரெக்ட். இப்போ எதுக்கு அதை கேக்குறீங்க? இல்ல மேகலா பத்தி சில டீடைல்ஸ் வேணும். அதான் உங்க கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் கிடைச்சதுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னங்க வந்தீங்க, மேகலான்றீங்க, அட்ரஸ் கேக்குறீங்க, ஃபோன் நம்பர் கேக்குறீங்க. மேகலாக்கு நீங்க என்ன வேணும்? அப்போ உங்களுக்கு மேகலா தெரியுங்களா? நான் மேகலாக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஏதாவது மேகலா பத்தி தெரிஞ்ச டீடைல்ஸ் சொல்லுங்க. ஏய் என்னடா அவரு? எனக்கு மேகலா பத்தி ஃபுல் டீடைல் தெரியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஒன்றா ஃபோன் பண்ணி கேட்டு டீட்டெயில் சொல்கிறேன். சரி கேட்டு சொல்லுங்க ப்ளீஸ். ஹலோ மச்சான், நான் சுந்தர் பேசுகிறேன்டா. நீ சொன்ன ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம், நானும் சிரஞ்சீவியும். டேய் இன்னைக்கு என்னால் வர முடியாது, நான் வேற ஒரு டென்ஷனில் சுற்றிட்டு இருக்கேன். நீ வர தேவையில்ல மச்சான், இங்கே உன்னை தேடிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு, மேலாக வேண்டியவரான்.
அதை பத்தி கேட்க வந்துடுறேன். ஹலோ, உங்க பேர் என்ன? விஸ்வம் ஃப்ரம் திருச்சூர். ஏதோ விஸ்வமா திருச்சூர்ல இருந்து வந்திருக்காராம். ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? அவர்கிட்ட பேசுறியா? போன அவர்கிட்ட கொடு. கொஞ்சம் இருடா. ஹலோ சார், என் பேர் விஸ்வம், நான் திருச்சூர்லேருந்து வரேன். சொன்னான். மேகலாவை பார்க்க வந்தீங்களாமே? ஆமாம் சார். ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டு கூட இதே ஹோட்டலுக்கு வந்து உங்கள் ரூமில் மேகலாவை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் கூட விசாரிச்சானே சார். ஞாபகம் இருக்கு. ஆமா, நீங்க எதுக்காக மேகலாவை பார்க்கணும்? சார் அது உங்களுக்கு அது சொன்னா புரியாது. ஓஹோ, அப்படின்னா போனை கட் பண்ணிடுறேன். சார் சார் ப்ளீஸ் சார், கட் பண்ணிடாதீங்க சார். சாரி சார். ஆக்சுவலாக மேகலா வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க சார். ரொம்ப என்ன? எப்படி? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். வந்து சார், நீங்க தெளிவாகவும் பேச மாட்டேங்கிறீங்க, ஃப்ராங்காவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்ககிட்ட பேசுறதுல டைம் தான் வேஸ்ட். போனை வைங்க. சார் 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 ப்ளீஸ் சார். சார் இப்போ நான் சொல்லிடுறேன் சார். மேகலாவும் நானும் வந்து லவ்வர்ஸ் சார்.